சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சத்தியம் இருந்துட்டு ஏதான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. என் அக்கா இப்போ தான் முன்னேறி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் கடைசியில் என் அக்காவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேக்கா இருந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான், என் அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அங்கே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் சிந்தாமணி இருந்துட்டு மனு தாக்கல் பண்ண வரும்போதே நம்ம சரியான ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டோம். இனிமேல் இந்த சிந்தாமணினா ரொம்ப பயமெல்லாம் இருக்கும். ஆனால் நான் அந்த முத்துவை கொத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த முத்து தான் மீனாவுக்கு பக்க பலமே. இப்போ மீனாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா முத்து கண்டிப்பாக கோவப்படுவான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே சொல்லிட்டு ஈஸியாக வேற கண்டுபிடிச்சிருவான். எப்படியாவது இப்போவே நம்ம லாயர்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரேக்கா வராங்க. பண்ணுற தப்பை எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனால் இப்போ அவர்கிட்ட போய் பேசணும்னு சொன்னால் உனக்கு ஜாமீன் கிடைச்சிருமாமா? நீ செய்கிற பாவம் எல்லாமே என் தலைமையில் வந்துதாம்மா விடியும். ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கண்ணு போது நிறுத்து. ஏதோ ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உன் பாட்டுக்கு அன்னைக்கு அப்படி தான் அந்த பூக்கடை எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்போ எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. மரியாதைங்கிறது வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்க.